ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான ஜோவர் ரொட்டி பண்ண போகிறோம். ஜோவர் அப்படிங்கிறது சோளம் மாவு, அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரொட்டி பண்ண போகிறோம். இது ரொம்பவே சாஃப்டான ரொட்டி. வாங்க இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இதை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துண்டு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வைங்கோ. இது கொதிக்கக்கூடாது, தண்ணி பபுள் வர ஸ்டார்ட் ஆகணும். அந்த சமயத்தில் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம அளந்து எடுத்து வச்சுருக்கிற 2 கப்பு ஜோவர் மாவு அதில் சேர்த்துட்டு நீங்கள் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம். இது பாயில் ஆகிற ஸ்டேஜுக்கு வரணும். அந்த மாவு எதுவுமே நம்ம கலர வேண்டாம். மாவை போட்டதுக்கப்புறம் அது அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும் அந்த தண்ணியில். அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமுக்கு வேணால் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் ரொம்ப ஹைக்கு மாற்றிடாதீங்கோ. நல்லா இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வித்தின் 1 மினிட் உங்கள்கிட்ட உட்டன் ஸ்பேச்சுலா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நம்ம இப்போ இதை இட போகிறோம் இல்லையா, சப்பாத்தி இடுற ரோலிங் பின் இருக்கு இல்லையா, அது நமக்கு 2 சைடுமே பார்த்தேன்னா நமக்கு மெலிசாக தான் இருக்கும். அதை வச்சு இதை நல்லா கலரி விடுங்கோ. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்கோ. கலர ஆரம்பிக்கும் போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். இதை நல்லா கலரி விடுங்கோ. அந்த மாவு தண்ணியில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். கீழே பார்த்தேன்னா நான் பாத்திரத்தில் தண்ணியே இருக்காது. நான் உங்களுக்கு காட்டுறதை பார்த்தா உங்களுக்கு தெரியும், தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிருக்கும். அந்த சமயத்தில் இந்த ஸ்பேச்சுலாவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் ஒரு ஸ்க்ராப் பண்ணி போட்டுட்டு உடனே மூடி வச்சுடுங்கோ. மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் இதை நீங்கள் மூடி வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். இதை நம்ம 10 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுருந்தோம். இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பவுல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஒரு ஃப்ளாட் தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து அதில் போட்டுண்டு பக்கத்தில் ஒரு கப்பில் கண்டிப்பாக தண்ணி வச்சுக்கோங்க, சில்லுன்னு தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை பிசையணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது பிசையவே வராத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது அப்படியே ஸ்க்ரம்பிள் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் தண்ணியை தொட்டு இதை நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா பிசைய ஆரம்பிங்கோ. இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கை பொறுக்கிற சூடு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இது கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். அதனால தான் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதை எடுத்து இதை நீங்கள் பிசைய ஆரம்பிங்கோ. நம்ம எடுத்துருக்க சின்ன போர்ஷன் ஆஃப் மாவு நல்லா பிசைஞ்சு சாஃப்டான டவுக்கு எடுத்துன்னு வரத்துக்கு 4 to 5 மினிட்ஸ் ஆகும். இந்த டைமை நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நமக்கு எண்ட் ப்ராடக்ட் ரொம்ப சாஃப்டாக வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக எந்த எடிட்டும் பண்ணாமல் அந்த ஒரு போர்ஷன் ஆஃப் மாவை கம்ப்ளீட்டாக காட்டிருக்கேன். ஸோ இந்த அளவு நம்ம பிசைய எண்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சு வச்சுருப்போம் அந்த மாதிரியே சாஃப்டாக இருக்கும் இந்த மாவும். இதை நம்ம ஃபஸ்ட்டு டைம் ப்ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு இது எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போ நான் 2 வாட்டி தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதை எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத கற்றுண்டேன். ஸோ இது நான் கற்றுண்டு 1 மந்த் ஆகிடுத்து. அதுக்குள்ளேயுமே நான் 3 to 4 டைம்ஸ் நான் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியானது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம புல்கா ஏதாவது பண்ணோன்னா கோதுமை மாவு வச்சு பண்ணோன்னா கொஞ்சம் சூடாக கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இது அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இப்போ உங்கள் ஆத்துக்கார இல்லை இப்போ குழந்தையெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தோ இல்லை டின்னருக்கு நீங்கள் கொடுக்கணுன்னு நினச்சா கூட நீங்கள் ஈவினிங் 3:30 4க்கே பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அதை பண்ணி நீங்கள் மூடி வச்சுட்டேன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது அந்த மாதிரி காஞ்சே போகாது. கீழே ஒரு 2-3 டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நீங்கள் பண்ணியிருக்கிற ஜோவர் அது மேலே ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டு மேல் போர்ஷனையும் டிஷ்யூவால் கவர் பண்ணி மூடி வச்சுடுங்க. 3-4 ஹவர்ஸ் ஆனால் கூட அது சாஃப்ட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ நம்ம ஏதோ ஈவினிங் வெளியில் போகிறோம் அப்படின்னா கூட நம்ம பண்ணி வச்சுட்டு போகலாம். அந்த மாதிரி டிஃபன் இது. அது மட்டும் இல்லை, இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. க்ளூட்டன் கிடையாது, ஃபைபர் கண்டென்ட் அதிகம், அயன் கண்டென்ட் அதிகம், வெயிட் லாஸுக்கு உதவும். எல்லாமே நிறைய குட் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ ஆற்றுல பெரியவா இருந்தாலும் சரி, குழந்தைகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா மாதத்துக்கு 2 நாள் அப்படின்னாது இந்த ஜோவர் மாவை யூஸ் பண்ணுங்கோ. இப்போ நான் கரெக்டாக பார்த்தேன்னா 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுத்து. இந்த மாவு ரொம்பவே சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. இப்போ பார்த்தேன்னா நான் இதை ஒரு 3 போர்ஷனாக பிரித்து மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதனால தான் 3 பால்ஸ் மாதிரி இருக்குது. இதை பண்ணி முடித்த உடனே மூடி வச்சுடுங்க, இல்லைன்னா மாவு ட்ரை ஆகிடும்.
இதை வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது, 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் வைக்கக்கூடாது. இமீடியட்டாக நம்ம அதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வார்மாக இருக்கும்போதே பண்ணேன்னா தான் இந்த ரொட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி இடுவோமோ அதே மாதிரி தான். நம்ம சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜோவர் மாவு தான் அதுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் நல்ல பெரிய போர்ஷனாகவே எடுத்துக்கோங்க. பெரிய லெமன் சைஸாக எடுத்துட்டு அதையும் கையில் நன்னா பிசைங்கோ. ஏன்னா நம்ம அதை எடுத்துருக்கோம் இல்லையா, அது ட்ரைனஸ் ஆகிடக்கூடாது. அதனால அதையும் ஒரு 1 or 2 seconds நல்லா கையால் பிசைஞ்சிட்டு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அதை 2 சைடும் ஜோவர் மாவால் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை மெதுவாக சப்பாத்தி கல்லை வச்சு இடுங்கோ. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து க்ளூட்டன் கிடையாது. நம்ம சப்பாத்தி மாதிரி அது இழுப்புக்கு வராது. ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம பண்ணலாம். அதுக்காக ரொம்ப அப்படியே பிஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். சாதாரணமாக இடுங்கோ. இட்டுட்டு கார்னர்ஸ்லாம் பார்த்தேன்னா கொஞ்சம் எட்ஜஸ்லாம் வந்து கிராக் விட்டுருக்கோம். அது டசன்ட் மைண்ட். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஷேப்பர் கட்டர் வச்சு கட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்தால் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து டிஃபன் பாக்ஸோட மூடியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு க்ளீன் ஷேப்புக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை முடித்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு தவா போட்டு, தவா வந்து நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் சூடால் நல்லா சூடாக ஆனதுக்கப்புறம் நம்ம இட்டு வச்சுருக்கிற ஜோவர் ரொட்டியை 2 கையிலையும் மாற்றி மாற்றி போட்டேன்னா எக்ஸ்ட்ரா ஜோவர் ட்ரை மாவு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து உதிர்ந்து விழுந்துடும். அடுப்பில் போடுங்கோ. அடுப்பில் போட்டதுக்கப்புறம் ஒரு 1 or 2 minutesல பபுள் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் திருப்பி போடுங்க. இன்னொரு சைடும் பபுள் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன துணி இருந்தாலும் சரி, அதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி நமக்கு புல்காவை உப்பிண்டு வருமோ அதே மாதிரி உப்பிண்டு வரும் இதுவும். அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி உப்ப வைங்கோ. அதுக்கப்புறம் அதில் நெய்யை லேசாக தடவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை நீங்கள் ஹாட்டாக சர்வ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லை நான் வெளியில் போகிறேன், நான் சீக்கிரமே பண்ணி வச்சுட்டு போகிறேன்னு நினச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு தாராளமாக பேக் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நம்ம கோதுமை மாதிரி இருக்காது. அதனால கொஞ்சம் ஸ்பைசியான தொட்டுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குறோம். ஒரு ஸ்பைசி குருமாவோ ஸ்பைசி வெஜிடபிளோ, இல்லை நம்ம சவுத் இந்தியன் ஆளுங்களாக இருந்தால் எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் என் ஹஸ்பண்டுக்கு கத்திரிக்காய் பிடிக்குன்றனால நான் இது பண்ணால் கத்திரிக்காய் தான் முக்கால்வாசி பண்ணுவேன். அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் தால் வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஸ்பைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலுமே காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்டை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. டீட்டெயில் ரெசிபீஸ் எப்பவும் போல் என்னோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.